நீ என்ன நான் செய்யணும்னு தெரியுமா? தெரியாது தம்பி, சொல்லுங்க தம்பி, கேட்டுக்கிறேன். காலையில வந்து பெருக்கிட்டு தண்ணி தொளிச்சிட்டு கோலம் போட்டு காலையில இருந்து சாயந்தரம் வரையும் மெக்கானிக் செட்டை பாத்துக்கணும். செய்கிறேன் தம்பி. மாசம் 10ஆம் தேதி ஆனா 1500 ரூபாய் எனக்கு தரணும். கரெக்டாக குத்துருவேன் தம்பி. உன்னை பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாகுது, அட்வான்ஸ் வேணாம். சரி தம்பி, நான் நாளிலேருந்து வந்துடுறேன். போய்டுவேன் தம்பி. மெக்கானிக் தொழிலை தவிர வேற எல்லாம் தொழிலை கத்துக்கணும். வந்துட்டாரு கலெக்டர். வாங்க முதலாளி. ஏண்டா கால் மேல கால் போட்டு வாங்க முதலாளி, எவ்வளவு திமிரு இருக்கும் உனக்கு? என் கால் மேல தானே நான் கால் போட்டேன், உங்க மேல போட்டேன். ரொம்ப கோச்சுக்கிறீங்க. டேய், நானே வண்டி வரலையான்னு கான்ல இருக்கேன், வெறுப்பேத்தாத. முதல்ல இறங்கி நில்லு. அவள்தானே சொன்னா இறங்கி நிக்கிறேன். வருமானத்துக்கு வழி இல்லையே, முதலாளி கஷ்டப்படுறாரு, ஏதாவது யோசனை பண்ணியா நீ? நாளைல இருந்து பெருக்கி தண்ணி தொளிச்சு கோலம் போறதுக்கு ஆள் வச்சாச்சு. டேய், நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? வருமானத்துக்கு வழி இல்லடான்னா வேலைக்கு ஆள் சேர்த்து வச்சிருக்க. ஒரு விஷயத்த ஃபுல்லா கேட்காம பேசாதன்னு சொல்லிக்கிறேன். சரி, என்ன விஷயம் சொல்லு. அவன் காலையில இருந்து சாயங்காலம் வரையும் கடையை பார்த்துப்பான். யார கேட்டு நீ வேலைக்கு ஆள் வச்ச? 10ஆம் தேதி ஆனா பணம் கொடுப்பான். டேய், குழப்பாதடா. காலையில பெருக்கி தண்ணி தெளிச்சு கோலம் போடுவான், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையை பார்த்துப்பான். அது இல்லாம 10ஆம் தேதி அவனே பணம் கொடுப்பான். இன்னும் புரிஞ்சுதான் பேசுறியா? ஷட் அப். சொல்றேன், நான் சொல்றேன். என்னடா சொல்லு. ஒருத்தன் பொம்மை விற்கிறவன் இந்த வண்டி மேலேயே பொம்மை வித்துக்கிட்டான்னு சொன்னேன். அவன் தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு வாடகை கொடுப்பான். சோகா இருக்கடா. எவ்வளவு வாடகை பேசுன? பேசன் 1500. 500 உனக்கு, 1000 எனக்கு. ஏய், முதலாளி நானு, எனக்கு 1000, உனக்கு வேணா 500. பிஸ்னஸ் பேசி விட்டது நானு, இல்லைன்னா நாளில இருந்து வரவன் ஆயிடுவேன். வேணா வரட்டும், ஏதோ ஒரு அமௌண்ட் வந்தா பரவாயில்ல. இன்னொரு ஐடியா சொல்லிட்டா? சொல்றா. மெக்கானிக் தொழிலையே சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு ஐடியா சொல்றேன். அது என்னடா ஐடியா? வேலு யூடியூப் ஆரம்பிக்கிறேன். நீ யூடியூப் ஆரம்பிச்சு அதுல சம்பாதிக்கலாம் முதலாளி. அதுக்கு நான் என்ன பண்றது சொல்றா. வண்டியை பத்திலாம் நீ சொல்லி, நான் வீடியோ எடுக்கிறேன். நீ வீடியோ எடுப்ப, ஆனா இப்போதைக்கு இன்ஜின் கைட்டினது எதுவும் இல்லையே. ஏதாவது இன்ஜின் ஃபால்ட் வரும்போது தான்டா பிரிச்சு எல்லாத்தையும் கிளியரா சொல்ல முடியும். நீ வீடியோ கூட போட்டா எல்லாருக்கும் தெரியும். நீ திருப்பி அறிவு இல்லைன்னு ப்ரூவ் பண்ற பத்தியா? எதை அறிவில்லைன்னு ப்ரூவ் பண்ணா? டேய், எனக்கு அறிவு இருக்குன்னாண்டா எல்லாத்தையும் பிரிச்சு இதை இப்படி ஃபிட் பண்ணணும், இதை இப்படி போடணும், இது இப்படி செட் பண்ணணும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும்ல. யூடியூப் நல்லா போகும்ல. யூடியூப் நல்லா போவோம், ஆனா ஒரு வண்டி கூட வராது. ஏன்டா? நீ சொன்னதை பார்த்து எல்லாத்தையும் அவனே செஞ்சிருவான். ஆமா, கரெக்டு தான். ஆனா நீ வீடியோ எடுக்கிற, நீ சொல்லணும், புரியுற மாதிரி இருக்கணும், ஆனா புரியக்கூடாது. எப்படி? இப்ப எதனாச்சும் நீ சொல்லு, நான் வீடியோ எடுத்துட்டு காமிக்கிறேன். இந்தாடா இந்த மொபைல் ஏறா, இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். இது தாங்க 2 வீலர். இந்த 2 வீலரில் இங்கே வர்றது தாங்க இன்ஜின்னு. இன்ஜின் உள்ள தான் நமக்கு வந்து போரு, பிஸ்டனு, ரிங்ஸு அது எல்லாமே இருக்கும். ஓரிங்கும் இது உள்ளே தான் வரும். இந்த இன்ஜின்லேருந்து இப்படி வர்றது தான் சைலன்சர். சைலன்சர்ன்றது நம்ம சவுண்டை கண்ட்ரோல் பண்ணுறது சைலன்சர். இதில் டெப்யூசர் கூட போடுவாங்க. இப்போ இங்கே சிங்கிளாக இருக்கிறது சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஷாக் அப்சர். இது தான், இது வந்து புட்ரெஸ்டர்னுவாங்க. இது வந்து பிரேக் பண்ணுறதுக்கும் கீர் போடுறதுக்கும் சொல்கிறது. அது வந்து முன்னாடி பாதுகாப்புக்காக. இது வந்து அக்ஸலேட்டர் ஒயரு இந்த பக்கம் வரும். இது சும்மா இது கிளச் ஒயரு, இது பிரேக் ஒயரு, ஃப்ரண்ட் பிரேக்கு. பேக் பிரேக்குக்கு தான் நம்ம இது மிதிக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுதான் சீட்டு, இது இண்டிகேட்டர்னுவாங்க, இது நம்பர் பிளேட்டுன்னுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேரிங் பிடிச்சிட்டு நம்ம சேஃபாக இப்படி உக்காந்துக்கிட்டு ஓட்டலாம். இது ஆறுன்னு நம்ம யாருனா வந்தாங்கன்னா கீங் 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 கீங்னு அடிக்கலாம். இதுக்கு தான் இருக்கு. நம்ம இந்த ஸ்பீட் பிரேக் பற்றிலாம் இன்னும் எதுவும் சொல்லலை. சொல்லிட்டு அது மட்டும் எதுக்கு வச்சுக்கிறேன்? எல்லாத்தையும் ஒரே வீட்ல சொல்லிடுறியா? சொல்லிடுறேன்ப்பா. என் மூஞ்ச பாரு, ஒரே வீடியோல எல்லாத்தையும் சொல்லிட்டா அடுத்த வீடியோக்கு என்ன பண்ணுவ? ஏய், அப்ப நான் என்ன பண்ணணும்? நீ வீடியோ எடு, நான் சொல்றேன். ஏய், உனக்கு மெக்கானிக் வேலையே தெரியாத? வீடியோக்கு மெக்கானிக் வேலை தெரிஞ்சாலும் நடக்குது, தெரியல நடக்குது. வீடியோன்னா எடா. சரி மக்களே, இதுதான் இன்ஜின். இன்ஜின் வந்து எல்லா வண்டிக்கும் ஒரே ஒரு மாதிரி இருக்காது, வேற வேற மாதிரி இருக்கும். சின்ன வண்டிக்கு இன்ஜின் சின்னதா இருக்கும், பெரிய வண்டிக்கு இன்ஜின் பெருசா இருக்கும். சின்ன வண்டிக்கு பெரிய இன்ஜின் போடக்கூடாது, பெரிய வண்டிக்கு சின்ன இன்ஜின் போடக்கூடாது. இன்ஜினை பத்தி தெரியாதவங்களுக்குலாம் நான் சொல்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏய், ஒரு இன்ஜினை பத்தியே இவ்வளவு நேரம் சொல்லியிருக்கே, அதுவும் சம்பந்தம் இல்லாம. நான் சொல்றேன், 1/2 மணி நேரம் எது சொன்னாலும் நீ வீடியோ எடு. சரிடா, எடுக்கிறேன். இன்ஜின் உள்ள என்னென்ன இருக்கு?
ஏய் இன்ஜினை பற்றி என்கிட்ட கேட்குற? இன்ஜினை பற்றி நீ தானே சொல்லிட்டு இருந்த. மக்கள் நீ சொல்கிறதுன்னு நினைப்பாங்க. அப்போ உனக்கு தெரியணும்ல. மக்களுக்கு வீடியோ தான் தெரியும், எவனுக்கு தெரியும் எவனுக்கு தெரியாதுன்னு தெரியாது. அப்படியா? சரி நான் சொல்லிடுறேன். போரு, பிஸ்டனு, ரிங்ஸு, ஓரிங்கு. நித்து இப்போதானே சொன்னேன், ஒன்று ஒன்றா சொல்லி அதுதான் வீடியோவில் போட முடியும்னு சொன்னேன். கரெக்டு. இப்போ இந்த வீடியோ போட்ட உடனே எவ்வளோ ரூபா கொடுப்பாங்க? எத்தவனும் 1 கோடி ரூபாய் கொடுத்துருவாங்க. அதுக்கு நிறைய வேலை இருக்கு. நிறைய வேலைன்னா அது என்ன வேலை? வீடியோவை எடிட் பண்ணும், டப்பிங் பண்ணும், RR போடணும். அதுக்கு மேல சொன்னா உங்களுக்கு புரியாது. ஆஹா, அப்படி பண்ணி போட்டா ரூபா கொடுத்துருவாங்கல்ல. 1000 பேரு உன் சேனல்ல சேரணும். ஆ, 4000 மணி நேரம் வீடியோவை பார்க்கணும். ஓஹோ, அப்பதான் கொடுப்பாங்களா? அப்பதான் உனக்கு கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவாங்க. ஏய், அவனுக்கு எப்போ முடிவு பண்ணி பணம் கொடுக்கறது, எப்போ நம்ம பணம் எடுக்கிறது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வேலையை பாரு. ஒரு நல்ல விஷயம் சொன்னா உனக்கு பொறுக்காது. போ ஸ்பேனர் எடுத்துக்கோ. நீ வந்து எடுறா. தண்டல்கார் வராது. ஐயோ, இப்போ நான் என்னடா பண்றது? யூடியூப் மூலமா அந்த ஆளுக்கு எப்படி பணம் கொடுக்குறேன்னு பாரு. யூடியூப் மூலியமாவா? எப்படிடா? பொறுத்திருந்து பார். பொறுத்திருந்து பாக்குறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டா, என்ன எப்ப பாப்பீங்க? எப்போ நீங்க என்ன பார்க்கவே இல்லை வேலை, நீ என்ன பார்க்கவே இல்லல்ல. முதலாளி வேலையில இறங்கிட்டாருன்னா வேலையை மட்டும் தான் பாப்பாரு, வேற யாருமே பார்க்க மாட்டாரு. ஏய், உன் முதலாளி இந்த பக்கம் யாரு போனாலும் வந்தாலும் பாப்பான், ஆனா துட்டு வாங்க வராம பேரு அவனை மட்டும் பார்க்கவே மாட்டான். நான் அப்படி பேசிட்ட, உண்மையிலேயே உன்னை பார்க்கல தெரியுமா? முதலாளி நீ யாருன்னு ஒன்னும் தெரியல, பழைய வேலை நினைச்சிட்டு பேசிங்கிறாரு. அப்பன்னா பழைய வேலை, இப்பன்னா புது வேலையா? அந்த காரணத்துக்கு சொல்லம்பா. சொல்றேன், எங்க முதலாளி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 1 year மால் சேர்த்துக்கிறாரு. டேய், எங்க மாமா பையன் கூட ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சான்டா, 100 பேர் கூட சேரலையாடா. அதுதான் எங்க வேலு முதலாளி. எப்பவுமே வாடா போடானுவான். இன்னைக்கு முதலாளின்றான். என்ன பண்ணி வைக்க போறானோ? நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாரு, அதுல என்ன நிகழ்ச்சி போட்டுக்கிறாரு? மொபைல் இந்தாடா. இதோ இருக்கு, இந்தா. இந்தா இந்த சேனலை பாரு. 1 year இருக்கா? ஆமாண்டா. மெக்கானிக்க பத்தி வீடியோ போடுறாரு, போட்ட உடனே 1 year. டேய், செம்ம ஐடியா இருக்குதுடா வேலை. என் மாமா பையனுக்கு கூட கொஞ்சம் சொல்லிக் கொடு வேலை. எனக்கே ஒன்றும் புரியல அவன் பண்ணது. அப்படியா? சொல்லித்தரேன், கண்டிப்பா சொல்லித்தரேன். எங்க முதலாளி நான் சும்மா சொல்லி தருவாரா? 1 மாசம் தண்டல் காசு வாங்காம சொல்லி தருவாரு. சரி வேலை, 1 மாசம் தண்டல் காசு வேணாம், எங்க மாமா பையனுக்கு சொல்லிக் கொடு வேலை. உங்க மாமா பையன்கிட்ட ஒரு நல்ல சிஸ்டம் வாங்கிக்கினேன், ஒரு நல்ல மொபைல் வாங்கிக்கினேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்க்க சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி வேலை, நான் வரட்டா? டேய், நான் ஏதோ சிஸ்டம் மொபைல்லாம் மூட்டி விட்டு அனுப்பிச்சிட்டேன், அதெல்லாம் சரி. அது எப்படி ஆரம்பிச்ச உடனே 1 year ஃபாலோவர்ஸ் வந்திருக்கோம்? முதலாளி அவரு மொபைலே வாங்கி 1 man டைப் பண்ணி காமிச்சேன், 1 year நம்பிட்டாரு. அட பாதகா, எவ்வளவு பித்தளை மாத்தி வேலை. இவன் வேற நந்து வரானே. வரட்டும், அவருக்கும் இதே ட்ரீட்மெண்ட் தான். இருப்பா, முக்கியமான விஷயம் பேசுங்கிறான், நீ கம்முனேரி. முதலாளி நம்ம சேனலுக்கு பேட்டி எடுக்கணும், நீங்களே யாரை வச்சு எடுக்கலாம்? பேட்டியா? என்னடா குழப்பறான்? அது ஒரு முடிவு பண்ணி வச்சிருப்பீங்களா, அவங்கள வச்சே எடுக்கலாம். நான் பேட்டி கிட்டீங்களா? என்னதுப்பா? அது ஒன்றும் இல்லை, எங்க முதலாளி ஒரு சேனலுக்கு பேட்டி எடுத்து போடுறாரு, அதை பத்தி தான் பேசணும். பேட்டி எடுத்து போறாரா? என்ன பேட்டிப்பா? அதாவது ஒரு சேனல்ல என்கிட்ட சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் பேட்டி எடுத்து போடுங்க, என்ன அமௌண்ட் கொடுத்தாலும் வாங்கிக்கலான்ட்டு. அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. முதலாளி கூட்டமா நின்னுக்குது, என்ன பேட்டி எடுக்குது, காசு அள்ளி கொடுப்பானுங்க. இன்னும் சேனலே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள பேட்டி கீட்டின்னு. வா வேலையா, என்ன கூட பேட்டி எடுத்துட்டு ஒரு சேனல்ல போடுங்களாம்ப்பா. நீ எவ்வளவு குடுத்துருவ? என்னால முடிஞ்சது என்னவோ அது கொடுக்குறேன்ப்பா. சரி, நீ எப்பெல்லாம் எங்க கடைக்கு வரியோ 100 ரூபான்னு கொடுக்கணும். 100 ரூபாய் கொடுக்கணுமா? சரி தரேன்ப்பா. நீயே டீக்கு வழி இல்லாம தான் இங்க வந்து உட்காடுற, 100 ரூபாய் எப்படி கொடுப்ப? உன்னை ஓட்டுறதுக்கு நம்மால் சரியான வழி பார்த்துருக்கான். 100 ரூபாய் அப்புறமா கொடுப்பேன், நாளைக்கு பேட்டி எடுத்துடலாம். 500 ரூபாய் எடுத்துன்னு வா. யாவது கடனோட வாங்கி டிவியில பேட்டி கொடுத்துட்டு பெரிய ஆள் ஆயிடணும். அப்போ
வரவேல. வா. முதலாளி எல்லாம் சேனல் ஆரம்பிச்சுட்டு போய் தான் சம்பாதிப்பாங்க. இன்னும் நம்ம ஆரம்பிக்க வேலை அதுக்குள்ள சம்பாதிக்கிறோம். சூப்பர்ரா சூப்பர்ரா. முதலாளி ஒரே ஒரு வார்த்தை தப்பா நினைச்சுக்க மாட்டேன், சொல்லாமா? இவ்வளவு சம்பாதிக்க வழி சொல்லியிருக்க, சொல்லு. முதலாளி இன்னைக்கு ஃபுல்லா உங்களை வாடா போடான்னு சொல்ல. ஆமா ஆமா ஆமா. ஒரே தடவை மட்டும் என்ன எல்லாத்தையும் எடுத்து வைடா. அதை நான் பார்த்தேன், இவ்வளவு மரியாதை கொடுத்தானேன்ட்டு. ஆனா சம்பாதிக்க வழி சொல்லிட்டான், விட்டா போயிடுமோ. நீயும் எடுத்து வைக்கலாம். யூடியூப்பை பத்தி ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்க போறேன். கடையை பூட்டி வச்சுட்டு போயிடியா? பாய்.